அல்லேலூயா. சாப்பிடாதன்னு சொன்ன தேனடைய எதுல சாப்பிட்டாரு? செத்து போன சிங்கத்திட்ட சாப்பிட்டாரு. அல்லேலூயா. பீறி போட்ட சிங்கத்திட்ட சாப்பிட்டாரு. அதுல தான் தொடங்குனுச்சு வேண புதிர் எல்லாமே. அதான் சொல்றேன், கிறிஸ்தவ உலகமே நீ செத்த சிங்கத்திட்ட தோத்துக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. செத்த சிங்கத்திட்ட தோத்துக்கிட்டு இருக்கோம். சாத்தான் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அவனை துரத்து விட்டு அவன் பேரை ஒன்றதுக்கே அறிய பிரயாசப்படுறோம். கிறிஸ்துவையும் பிதாவையும் ஆவியானவரையும் அறிந்த பாடில்லை. சொல்றாரு, என்னையும் அவரையும் அறிவது தாண்டா நித்திய ஜீவன்றார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், ஏன் இன்னும் நாம் உலகத்தை வெற்றி கொள்ளவில்லை? ஏன் கிறிஸ்துவுக்காக நாம் உலகத்தை இன்னும் ஜெயிக்கவில்லை? எதற்காக ஜெயிக்கவில்லை? நாம் ஜெயிக்க வேண்டிய பிரகாரம் ஜெயிக்கவில்லை. ஜெயிக்க வேண்டிய விஷயத்தில் ஜெயமில்லை. அறிய வேண்டிய காரியங்களை அறியவில்லை. மொத்தம் கிறிஸ்துவே யார் என்று தெரியவில்லை. தெரியவே இல்லை. இதற்கு இன்றைய சாரி மை பாஸ்டர்ஸ், ஐ அம் வெரி சாரி. இதற்கு இந்த ஜனம் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு நீ மேம்போக்கான காரியங்களை செய்து ஜனங்களை அமுக்க வேண்டும் என்று பல போதர்களுக்கு கொடுத்த விலைதான் பணம், புகழ். அவர்கள் அதை வாங்கிக் கொண்டு தேவ ஜனங்களை கிறிஸ்துவின் தவம் அறியாமல் செய்கிறார்கள். கேட்கிறோம், ஏன் கிறிஸ்து வந்தார்? அதோ அவன் சொல்றானே, சாத்தான் சொல்லலையா? சாத்தான் சொல்லல. ஒனிடா டிவி மாதிரி ரெண்டு கும்ப வச்சுக்கிட்டு அம்பு வாழ வச்சுக்கிட்டு சாத்தான் சொல்லல. அவனுடைய பிரதிநிதி சொல்லுகிறான், போகாதே, போகாதே, கேட்காதே, உணராதே, உயராதே சொல்லுகிறான். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஏப்பாத்தா. உலகத்திற்கு சொல்லுகிறோம், ஏப்பாத்தா. வானத்திற்கு சொல்லுகிறோம், ஏப்பாத்தா. திறக்கும், திறக்கும். அவருக்கு திறந்தால் இவனுக்கு திறக்கும். அவருக்கு